உலக வரலாற்றில் ஒருபோதுமே இடம்பெற்றிராதவாறு கோட்டாபயவை விரட்டியடிப்பதற்காக வந்த மக்கள் ஆணையிலேயே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாகிறார். இன்று எமது நாட்டின் ஆட்சி என்பது திரிபடைந்த ஒரு ஆட்சி அதிகாரமாகும். அன்று லட்சக்கணக்கில் மக்கள் ஆட்சியாளனுக்கு எதிராக எழுச்சி பெற்றனர். அதனை வெற்றியில் நிறைவு செய்ய இயலாமல் போயிருக்கிறது. என்றாலும் தற்போது அந்த வாய்ப்பு வந்திருக்கிறது. இன்று மக்கள் தேர்தல் வாய்ப்பு வரும் வரை அனைத்து துன்ப துயரங்களையும் பொறுத்து கொண்டிருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்கவோ அவருடைய கும்பலைச் சேர்ந்த எவருமோ தேர்தலை நடத்தாமல் அதிகாரத்தில் இருக்க தயாராகினால் உலக வரலாற்றில் இடம்பெறுகின்ற மிகப்பெரிய மக்கள் எழுச்சியை தடுக்க ரணில் விக்ரமசிங்கவுக்கு முடியாமல் போய்விடும். ஆட்சியாளர்கள் தேர்தல் தொடர்பில் பதற்றமடைந்திருப்பது வேறு காரணத்தினால் அல்ல. வரலாற்றில் இதுவரை அதிகாரம் கைமாறிய விதம் மாற்றமடைந்து பொதுமக்களின் இயக்கமான தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரம் கைமாறி வருவதாலாகும். ஒன்று சேரக்கூடிய அனைவருமே தற்போது ஒன்றிணைந்து வருகிறார்கள். 2 கோப்பைகளில் உள்ள ஃப்ரூட் சலட்டை ஒரே கோப்பையில் போட்டுக்கொள்ள பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்கள். ஒரு வாரத்திற்கு முன்னர் கபீர் ஆசிமின் வீட்டில் ராஜித சேனாரத்னவுடன் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் 15 பேர் இந்த கலந்துரையாடலை மேற்கொண்டார்கள். 2ஆக பிரிந்து போட்டியிட்டால் என்பிபி வெற்றி பெறும். அது அபாயமாம். 2 கோப்பைகளில் உள்ள ஃப்ரூட் சலட்டை ஒரே கோப்பையில் போட்டுக்கொள்ள பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்கள். கபீர் ஆசிமின் வீட்டில் ராஜித சேனாரத்னவுடன் ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் 15 பேர் இந்த கலந்துரையாடலை மேற்கொண்டார்கள். 2ஆக பிரிந்து போட்டியிட்டால் என்பிபி வெற்றி பெறும். அது அபாயமாம். முகத்துவார மீன்பிடி துறைமுகம் 25 வருடங்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்டது. அரசாங்க மதிப்பீட்டு தொகையை விட குறைவான தொகைக்கே இந்த குத்தகை விடப்பட்டது. புலனாய்வு அறிக்கைகள் அனைத்துமே குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் இருக்கின்றன. விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டும் இருக்கின்றன. சட்டத்துறை தலைமை அதிபதி திணைக்களத்திடம் வழக்கு அறிக்கைகளும் இருக்கின்றன. அதனால் மக்களின் மாற்றம் ராஜித சேனாரத்னவிற்கு அபாயகரமானதாகும் என்பது உண்மையாகும். ஊழல் பேர்வழிகளுக்கு குற்றச்செயல் புரிந்தவர்களுக்கு என்பிபி ஆட்சிக்கு வருவது ஆபத்தானதாகும். அதனால் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த தரப்புகள் இரண்டும் இரண்டாக முன்வருவது பயங்கரமானது. அதனால் ஒன்றாக ஒன்று சேர்ந்து உரையாடல் மேற்கொள்ளப்பட்டது. பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் கீரியும் பாம்பும் அடித்து செல்லப்படும். ஒரு மரத்துண்டு மரக்கட்டை அகப்பட்டால் கீரியும் பாம்பும் அதில் ஏறும். ரணிலும் மஹிந்தவும் ஒரே கட்டை துண்டில் ஏறி இருக்கிறார்கள். இந்த வெள்ளம் என்ன? தேசிய மக்கள் சக்தியுடன் அணிதிரண்ட மாபெரும் மக்கள் வெள்ளம் இருக்கிறது. அவர்கள் அனைவரையும் ஒரே மேடையில் ஏறும் அளவுக்கு அது நிர்பந்தித்துள்ளது. இலங்கை வரலாற்றில் எல்லா ஜனாதிபதிகளும் ஒன்றாக மேடையேறுகின்றதை நாங்கள் சந்திக்க போகிறோம். சந்திரிகா, மஹிந்த, மைத்ரி, கோட்டாபே, ரணில் ஆகியோரை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஒரே மேடையில் சந்திக்கலாம். எங்கள் நாட்டுக்கு என்ன நடந்துள்ளது? பொருளாதார ரீதியாக வங்குரோத்து அடைந்த, பாரிய குற்றச்செயல்கள் நிறைந்த, சட்டத்தின் ஆட்சி முற்றாகவே சீரழிந்த, சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களுக்கிடையே அச்சம், அவநம்பிக்கை, குரோதம் வளர்ச்சியடைந்த, அடிமட்டத்திலே இருக்கின்ற மக்களுக்கு முறையான உணவை பெற்றுக்கொள்ள முடியாது, வைத்தியசாலையில் இருந்து மருந்து மாத்திரைகள் இல்லாத, இளைஞர்களின் எதிர்காலம் முற்றாகவே அழிக்கப்பட்ட, கல்வி நாசமாக்கப்பட்ட, போதைப் பொருள்கள் நிறைந்த ஒரு தேசம் எம்மெதிரில் உருவாக்கப்பட்டுள்ளது. எமது நாட்டு மக்களும் தாய் நாடும் அனுபவிக்கின்ற கவலைக்கிடமான நிலைமை எமது இதயங்களால் உணரப்படுமாயின், எமது பிரஜைகளின் வேதனைகள் எமது செவிகளுக்கு கேட்குமானால், இதயம் படைத்த மனிதர்களாயின் எவ்வொருவருக்கும் இந்த நிலைமையின் மத்தியில் பாராமுகமாக இருக்கின்ற தார்மீக உரிமை கிடையாது. நாம் அனைவரும் செய்யக்கூடிய அனைத்தையுமே செய்து இந்த மாற்றத்தை அடைவதற்கான முன்னோடி செயற்பொறுப்பின் பங்காளிகளாக மாற வேண்டும். அதற்காக உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறோம். எமது நாட்டின் ஒட்டுமொத்த அரசியல் வரலாறுமே பிறருக்கு எதிரான அரசியலாகவே கட்டி எழுப்பப்பட்டுள்ளது. தெற்கின் சிங்கள வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக பல இயக்கங்கள் மற்றவருக்கு எதிரானதாகவே செயற்படுகின்றன. 2005ஆம் ஆண்டில் வடக்குக்கு எதிராக,
2010ஆம் ஆண்டெனில் தமிழனுக்கு எதிராக, 2019ஆம் ஆண்டெனில் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக அரசாங்கங்கள் அவ்வாறே அமைக்கப்பட்டன. தெற்கில் உள்ள கட்சிகள் வடக்கிற்கு எதிராகவும், வடக்கின் சில கட்சிகள் தெற்குக்கு எதிராகவும் கட்டியெழுப்பப்படுகின்றன. கிழக்கின் கட்சிகள் தெற்குக்கு எதிராக கட்டியெழுப்பப்படுகின்றன. ஆனால் ஐக்கிய ராஜ்யத்தில் வசிக்கின்ற நீங்கள் மற்றவருக்கு எதிரான அரசியல் ஒன்றை காண்கின்றீர்களா என்று பாருங்கள். மற்றவருக்கு எதிரான அரசியல் கட்டி எழுப்பப்படுவதன் மூலமாக அதிகமான யுத்தங்களும் முரண்பாடுகளும் நிர்மாணிக்கப்பட்டன. இலங்கை மண் நனையும் வரை இரத்தம் பெருக்கெடுத்தோடியது. ஆறுகள் நிரம்பி வழியும் வரை வடக்கிலும் தெற்கிலும் தாய்மார்களின் கண்ணீர் வழிந்தோடியது. இந்த ஒருவருக்கொருவர் எதிரான அரசியல் எமது நாட்டை ஒரு அங்குலமேனும் முன்னோக்கி முன்னேற்ற நகர்த்த மாட்டாது. தேசிய மக்கள் சக்தி பிரதிநிதித்துவம் செய்து தேசிய ஒற்றுமைக்கான அரசியலை செய்கின்றது. அதனை நாங்கள் நிச்சயமாக வெற்றி கொள்வோம். 1948ஆம் ஆண்டில் நாங்கள் சுதந்திரம் பெற்றோம். 1947ஆம் ஆண்டில் இந்தியா சுதந்திரம் பெற்றது. பிரம்மாண்டமான நாடான இந்தியாவில் பல்வேறு மொழிகளை பேசுகின்ற, பல்வேறு மதங்களை பின்பற்றுகின்ற பிரதேச ரீதியான பிளவுகள் நிலவின. இந்தியாவின் தேசிய தலைவர்கள் மக்களை ஒரு கொடியின் கீழ் கொண்டு வர முயற்சி செய்தார்கள். அதன் பெறுபேறாக அப்துல் கலாம் போன்ற ஒருவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவரானார். அதன் பெறுபேறாக மன்மோகன் சிங் போன்ற ஒருவர் பிரதமரானார். அதன் பெறுபேறாக சாதியில் குறைந்தவென கருதப்பட்ட ஒரு பெண் இந்தியாவின் ஜனாதிபதி பதவியை வகிக்கிறார். ஐக்கிய ராஜ்யத்தின் குடியேற்ற நாடாக விளங்கிய காலத்திலும் 1948 பின்னரும் எமது நாட்டில் நிலவியது பிளவுபடுத்தும் அரசியலாகும். அதிலிருந்து எமக்கு என்ன கிடைத்தது? 30 வருட கால யுத்தம் உருவாகியது. பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் மாண்டார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றது. அதுதான் பிளவுபடுத்துகின்ற அரசியல். நாங்கள் இலங்கையில் புதிய அரசியல் ஒன்றை உருவாக்குவோம். இனவாதத்திற்கு பதிலாக தேசிய ஒற்றுமைக்கான கொடியை ஏந்திய புதிய அரசியலை இலங்கையில் நிலைநாட்டுவோம். நமது நாட்டின் அரசியல் சில சிறிய குடும்பங்களின் கைகளில் குவிந்துள்ளன. பண்டாரநாயக்க, ஜயவர்தன, விக்ரமசிங்க, ராஜபக்ச, சேனாநாயக்க. நாட்டின் ஆட்சிக்கான சுக்கான் சில குடும்பங்களின் கைகளிலேயே தேங்கி இருந்தன. பிரதேச அரசியல், மாவட்ட அரசியல் ஒரு சில குடும்பங்களின் கைகளில் குவிந்திருக்கின்றன. சஜித் பிரேமதாச ஒரு கட்சியின் தலைவராக மாறியமைக்கான ஒரே காரணி அவர் ஒரு ஜனாதிபதியின் மைந்தனாக அமைந்தது மாத்திரமே. உயர்மட்ட அரசியலும் கீழ்மட்ட அரசியலும் ஒரு சில குடும்பங்களின் கைகளை மையமாக கொண்டிருக்கின்றன. எமது அரசியலுக்கு புதிய மரபணுக்கள் சேர்க்கப்பட வேண்டும். அண்மையில் நாமல் ராஜபக்ச அவர்களின் குடும்ப அரசியலுக்கு 98 வருடங்கள் ஆகின்றன என கூறினார். புதிய இளைஞர் தலைமுறையினரின் கைகளுக்கு புதிய கருத்துக்களால் கட்டி வளர்க்கப்படுகின்ற மனிதர்களின் கைகளில் எமது அரசியலை நெறிப்படுத்துவதற்கான சுக்கான் ஒப்படைக்கப்படல் வேண்டும். இந்த அரசு அதிகாரத்தின் சுக்கானை தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் கையில் எடுப்பது பல பரம்பரையாக இதனை நாங்கள் வைத்துக் கொள்வதற்காக அல்ல. எமக்கு மிகவும் சுருக்கமான அத்தியாயம் ஒன்றே இருக்கிறது. அவர்களின் கையில் இருக்கின்ற பேட்டனை நாங்கள் எடுத்து புதிய பரம்பரையின் கைகளில் ஒப்படைப்பதுதான் தேசிய மக்கள் சக்தியாகிய எங்களிடம் கையளிக்கப்பட்டுள்ள பொறுப்பு. எங்களுடைய தாய் நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும். எமது நாட்டின் பழைய தோல்வி கண்ட அரசியல் பயணப்பாதையை மாற்றி அமைக்க வேண்டும். இந்த நெருக்கடியை அரசியலே தீர்மானித்தது. ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ள எவரேனும் சிந்திப்பாரெனில் ஒரு பாடசாலைக்கு ஏதேனும் ஒரு உதவி செய்ய கல்வி பிரச்சனையை தீர்க்க முடியும் என, அப்படி தீர்க்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் சில பிள்ளைகளுக்காவது உதவி செய்வது மிக பெருமதியானதுதான். நீங்கள் அப்படி நினைப்பீர்களானால் ஒன்று சேர்ந்து வீடற்ற ஒருவருக்கு வீட்டை அமைத்து கொடுத்து உதவ வேண்டுமென்றால் அந்த உதவியை செய்யுங்கள். ஆனால் அதன் மூலமாக இலங்கையின் வீடமைப்பு பிரச்சனை தீரமாட்டாது. உங்களுடைய நண்பருக்கு, உறவினருக்கு மருந்துகளை அனுப்பி வைக்கலாம். ஆனால் அதன் மூலமாக இலங்கையின் சுகாதார பிரச்சனை தீரமாட்டாது. இந்த பிரச்சனைகளில் தீர்த்து வைப்பதற்காக நீங்களும் நாங்களும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும்
கட்டாயமாக ஆற்ற வேண்டிய செயற்பொறுப்புதான் எமது நாட்டின் இந்த அரசியல் பயணப்பாதையை மாற்றியமைப்பதாகும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தீர்மானகரமானதாக திருப்பு முனையாக மாற்றுவோம். இதுவரை பாய்ந்து சென்ற அரசியல் பயணப்பாதையை மாற்றி அமைக்க திட சங்கத்திற்குடன் செயற்படுவோம். தேர்தல் பெரும்பாலும் செப்டம்பர் 28 அல்லது அக்டோபர் 5ஆம் தேதிதான் நடைபெறும் என்று நினைக்கிறேன். இந்த அரசியல் மாற்றத்தை நாங்கள் கட்டாயம் செய்வோம். அதன்போது எம்மிடம் கையளிக்கப்படுகின்ற பொறுப்பினை நாங்கள் நிச்சயமாக திறம்பட ஆற்றுவோம். අපි එකම සාහන ව්‍යාපාරික කොටස් වලට ඒ වෙනුවෙන් හැමදෙනාට මැදිහත් වෙන්න එකතු වෙන්න කියලා ආරාධනා කරනවා. මම නතර වෙනවා. බොහොම ස්තුතියි හැමදෙනාට. ජය වේවා.